அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல அப்படின்னா இன்னைக்கு எல்லா பாராட்டு விழாவும் எல்லா கட்சிக்காரனும் தூக்கி கொண்டாடுவான். ஒரு பொலிட்டிக்கலா யாரை வேணா சிஎம்யா ஜஸ்ட் லைக் தட் ரீச் பண்ண முடியும், பிஎம்மா ஜஸ்ட் லைக் தட். ரஜினி அதானே பண்றாரு. இதே மாதிரி விஜய் அவர்களால இருக்க முடியாதா? நீங்க வரும்போது மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி, ஆனா வந்தவொடனே என் வீட்டு வரிய சொத்து வரிய 1000 ரூபாய் கட்டிக்கிறதாவனா 3000 ரூபாய் கட்ட வைக்கீங்க. என்கிட்டயே பிடிங்க, என்கிட்டயே கொடுக்கீங்க. அப்ப என்னதான் அரசாங்கம் நடத்துறீங்க? ஒரு இடத்துல காசு கொடுத்து தூர்வாராம அந்த காசை அடிச்சு கொள்ள அடிக்கிறீங்க. ஒரு சைடு மண்ணை தூர்வாரி கொள்ள அடிக்கிறீங்க. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி தமிழ்நாடு இவங்க 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு திருடிக்கிட்டே இருக்காங்க. பாஜக வந்து தாவேக்காவுக்கு பயங்கரமான செக் வைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நான் என்ன சொல்றேன், நீங்க செக் வைக்கிறது எங்கிட்ட வேகாதுன்னு சொல்றேன். எங்களை ஒன்றும் உங்களால செய்ய முடியாது. மக்கள் எங்க கூட இருக்கிறாங்க. 10 ரூபா பாலாஜியை வேணா நீங்க செக் வச்சு திமுக மிரட்டலாம். எங்க கிட்ட எல்லாம் உங்க செக் எந்த பருப்பும் வேகாது. 41 பேர் இறந்ததுக்கான ஒரு சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடிய தாவேக்க தலைவர் விஜய் வந்து ரொம்ப ஹாயா ஏதோ ஃபேன் மீட்க்கு போற மாதிரி போறாரு. ஜாலியா கையை காட்டி இல்ல என்ன பண்ணணும், கையை கட்டிட்டு அழுதுகிட்டு போக சொல்லவா? இது வந்து பகவந்த் கேசரியோட காப்பி. ஏன் வந்து விஜய் அவருக்கு கடைசி படம்னா ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா ஒரு இது இல்லையா? இது நல்ல படம் இல்லைன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? படம் பார்த்துட்டீங்களா? எங்களை வந்து பொங்கலுக்கு எங்க தளபதி படம் பார்த்தா அதுதான் எங்களுடைய பொங்கலே. தமிழ்நாட்டில் உள்ள தளபதியோட தம்பிகள் தங்கைகள் அக்காக்கள் எல்லாம் செம்ம கோவத்தில் இருக்கோம். செய்ய தான் போறோம். திமுக பாஜக வச்சு அரசியல் பண்ணுதுன்றீங்க. அதே விஷயத்தை தானே விஜய் அவர்களுமே வந்து பாஜக வந்து எங்களுடைய கொள்கை எதிரின்றீங்க. எதிரின்னு சொல்லி தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து அவங்களுடைய சாதனைகளை சொல்லுவாங்களான்னு கேட்டால் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் களத்தில் என்ன சாதனையை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க? இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் நல்ல உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்களேன். இதுவரை எந்த விதமான அரசியல் பின்மூலமும் இல்லாமல் இருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் நினச்சா அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கு ஜாலியாக சந்தோஷம். இன்னைக்கு மனுஷன் வாழ்கிறது சம்பாதிக்கிறது எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். ஓடி ஆடி உழைக்கிறது எல்லாமே. இன்னைக்கு அவர் வந்து படத்தை நடிக்கிறத விடுங்க, படத்துலேயும் நடிக்காமல் நடிகராகவும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகி சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாதா? இன்னைக்கு ரஜினி அதை தான் செய்கிறாரு. திமுக வந்தாலும் ரஜினியை தூக்கி கொண்டாடும், அதிமுக வந்தாலும் கொண்டாடுவாங்க, பிஜேபி இருந்தாலும் கொண்டாடும், காங்கிரஸ் வந்தாலும் கொண்டாடும். ஒரு நார்மல் நடிகராக இருந்துட்டு லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்க முடியும். ஒரு படம் நடித்தா 2 படம் நடித்தா வருஷத்துக்கு 500 கோடி யாருக்கு வரும் சொல்லுங்கள்? இதை மீறி ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல அப்படின்னா இன்னைக்கு எல்லா பாராட்டு விழாவும் எல்லா கட்சிக்காரனும் தூக்கி கொண்டாடுவான். எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு பொலிட்டிக்கலாக யாரை வேணா சிஎம்யா ஜஸ்ட் லைக் தட் ரீச் பண்ண முடியும், பிஎம்மா ஜஸ்ட் லைக் தட். ரஜினி அதானே பண்ணுறாரு. சொகுசாக இருக்கார்ல. இதே மாதிரி விஜய் அவர்களால் இருக்க முடியாதா? ஆனால் அவர் மனசாட்சி படி 32 வருஷமாக என்னை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருக்கீங்க, என்ன இவ்வளோ பெருசாக உருவாக்கியிருக்கீங்க. அப்போ நான் உங்களுக்காக என்னுடைய இந்த கெரியரையே விட்டு கொடுத்துட்டு வர்றேன். இன்றைக்கி வந்து சும்மா படத்துக்கு நடிக்க வாய்ப்பு இல்லாமையோ ஒன்றும் இல்லாமல் வரல. கடைசி படம் 500 கோடி ரூபா பட்ஜெட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அவர் விட்டுட்டு வரார்ல, அந்த இடத்துல தான் அவர் மேலே உள்ள நம்பிக்கை. இவர் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சொகுசாக அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்பவும் போல் சமூக சேவை செஞ்சுக்கிட்டு எல்லா அரசாங்கத்துக்கிட்டையும் ரொம்ப ஒரு மாதிரி போய்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு போக முடியும்ல. அதை விட்டுட்டு வர்றார்ல, அதை நாங்கள் நினச்சி பார்ப்போம், அதை மக்கள் நினச்சி பார்ப்பாங்க. இன்றைக்கி சாதனை இல்லை, நாளைக்கு சாதனை படைக்க போகிறாரு. இந்த 75 வருஷம் ஆண்ட கட்சி, 50 வருஷம் எங்களுடைய கட்சின்னு சொல்லிக்கிட்ட திமுக அதிமுக இன்றைக்கி தமிழ்நாட்டை சீரழித்து வச்சுருக்காங்க. போதை கலாச்சாரம் இங்கே பெருகி போயிருக்கு. இன்றைக்கி எது லாபத்தில் இருக்குது? தமிழகத்தில் 40 டிபார்ட்மெண்ட் 75 கம்பெனி இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்று இப்போ போக்குவரத்துனா அதில் 8 கம்பெனி இருக்கும், கார்பரேஷன் கம்பெனி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாஸ்மார்க் மட்டும்தான் லாபத்தில் போகுது, மீதி எல்லாம் நஷ்டத்தில் போகுது. நான் நஷ்டத்தில் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து மக்களுக்காக சேவைப்படுறது. ஆனால் ஏன் நஷ்டத்தில் போகுது? நீங்கள் வரும்போது மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க. அப்புறம் வந்து விடியல் பேருந்துன்னு சொன்னீங்க. இந்த 2ஐயும் செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்தவொடனே என் வீட்டு வரியை சொத்து வரியை 1000 ரூபாய் கட்டிக்கிருந்தவொடனே 3000 ரூபாய் கட்ட வச்சிட்டீங்க. கரண்ட் பில்லு 500 ரூபாய் கட்டிக்கிருந்தவொடனே இன்றைக்கி 3000 ரூபாய் கட்ட வச்சிட்டீங்க. என்கிட்டயே பிடிங்க, என்கிட்டயே கொடுக்கீங்க. இந்த சைடு டாஸ்மார்க்கில் விற்று எல்லாரும் தாலியையும் அறுத்து இந்த சைடு காசு கொடுக்குறீங்க. அப்போ என்ன தான் அரசாங்கம் நடத்துகிறீங்க? மின்சாரம் வந்து 2 லட்சம் கோடி லாஸில் போய்கிட்டு இருக்கு. மின்சாரம் இதை போய் பார்த்தீங்கன்னா
டோட்டலாக அனலைஸ் பண்ணும்போது 2 லட்சம் கோடி லாஸில் இருக்குது. ஆனால் அதே இதில் இறக்கமே இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் நிலக்கரி ஊழல் பண்ணுறீங்க, நிலக்கரி ஷிப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் கப்பல் ரெண்டலில் ஊழல் பண்ணுறீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டில் போய் அந்த ஈபி வாங்குறதுல ஊழல் பண்ணுறீங்க. எவ்வளோ ஊழல் பண்ணுறீங்க, ஈவு இறக்கம் எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு சைடு ஒரு ஃபண்டை ஒதுக்கி எல்லா இடத்துலையும் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரணும்னு சொன்னாங்க. அறப்போர் இயக்கம் லாஸ்ட்டு வந்து ஒரு ரிசல்ட் எடுத்து விட்டாங்க, எங்கேயுமே தூர்வாரல அப்படின்னு. இன்னைக்கு நேற்று ஒரு டிவியில் செய்திகள் பார்த்தேன், புதுக்கோட்டையில் ஒரு இடத்துல ஒரு பனைமரம் அளவுக்கு மண்ணை ஃபுல்லாக திருடி வச்சுருக்கான், செம்மண்ணை. அப்போ ஒரு இடத்துல காசு கொடுத்து தூர்வாராமல் அந்த காசை அடித்து கொள்ளடிக்கிறீங்க, ஒரு சைடு மண்ணை தூர்வாரி கொள்ளடிக்கிறீங்க. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி தமிழ்நாடு இவங்க 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு திருடிக்கிட்டே இருக்காங்க. கனிமல கொள்ளை, மணல் கொள்ளை, அந்த கொள்ளை, இந்த கொள்ளை, எல்லா இடத்துலையும் கொள்ளை. ஒரு சைடு பணம் ஒதுக்கி கொள்ளை, ஒரு சைடு பணம் ஒதுக்காமல் எல்லாத்தையும் எடுக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஈவி இறக்கம் இல்லாமல் திருடுறாங்க. இத்தனை லட்சம் கோடியை வச்சு என்ன செய்ய போகிறீங்க எனக்கு தெரில. ஒரு டயத்தில் சொல்லியிருக்காங்க, கருணாநிதி அவர்கள் இப்படி சென்னைக்கு வந்தார், எப்படி சென்னைக்கு வந்தார் நான் சொல்ல விரும்பலை, இப்படி சென்னைக்கு வந்தார்னு சொன்னாங்க, மக்கள் அதை பார்த்துப்பாங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்தோட சொத்து எத்தனை லட்சம் கோடி, அதை விடுங்க. அந்த திமுகவோட அமைச்சர்களை செக் பண்ணி பாருங்களேன். அவர்கள் மன்னர், குறுநில மன்னர். ஈவன் திமுகவில் ஒரு வட்ட செயலாளர் கூட அவன் பையன்தான் வட்ட செயலாளராக வர முடியுது, கவுன்சிலர் அவன் பிள்ளை தான் கவுன்சிலராக வர முடியுது. அங்கே உள்ள தொண்டர்கள் எல்லாம் கடைசி வர போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோ அதிமுகவோ இர்ரெஸ்பெக்டிவ் எந்த கட்சினாலும் வச்சுக்கோங்க, காசு கொடுக்காம அவன் கட்சிக்காரனையே வேலை வாங்க முடியாதுங்க. அவன் கட்சிக்காரனை வேலை செய்ய சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அவனுக்கு காசு கொடுத்தா தான் வருவான். எலெக்ஷன் அப்போ உள்ளே உட்காந்துருக்கவன்லேருந்து வெளியில் உட்காந்துருக்கவன் வர எல்லாரும் காசு கொடுக்காங்க. அதெல்லாம் ஓப்பன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். காசே கொடுக்காம ஒருத்தர் இந்த இடத்துக்கு வர்றோம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக்காக கூட்டம் கொடுதுன்னா தளபதிக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏன்னா கட்சியில் இருக்கவங்களுக்கு அது குடும்ப அரசியலாக மாறுது, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும்னு. இப்போ விஜய் அவர்களுமே என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கட்சி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வர்றவங்களுக்குலாம் போஸ்டிங் கொடுக்குறீங்க. இப்போ கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஏன் எனக்கு அந்த போஸ்டிங்கை கொடுக்கலான்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? கட்சிக்குள்ளே உள்ள எல்லாருக்குமே போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஈவன் எல்லா மாவட்ட செயலாளரோட பின்புலத்தை போய் பாருங்கள். விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணாலும் சொல்ல வேண்டியதானே. இன்றைக்கி கூட கரூர் சம்பவத்தை கூட ரொம்ப கேவலமாக சித்தரித்தது தான் இந்த திமுகவோட எக்கோ சிஸ்டம். ஆனால் நேற்று கரூர் சம்பவத்தை பற்றி அங்கே போய் இப்போ நாங்கள் சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஏன் போன வாரம் கூட இங்கே என்ன பண்ணாங்க, அந்த 41 குடும்பங்களில் போய் மிரட்டி முன்தேதியிட்டு இந்த பிரேத பரிசோதனைக்கு நாங்கள் தான் அர்ஜென்ட் பண்ணோம் அப்படின்னு கையெழுத்து வாங்கினாங்க. அதை நாங்கள் சிபிஐட்ட சொல்லிட்டோம், சரிங்களா. இந்த திமுக டிவிகே மேலே ஏதாச்சும் கட்டமைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதாச்சும் உண்மை இருந்தால் நிறுவிங்க, அதைத்தான் நாங்கள் சொல்கிறது. எதுவுமே உண்மை கிடையாது. தளபதி சொல்கிறது வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாரையும் உள்ளே விடல. உங்களுக்கு தெரியுமா கேட்டில் எவ்வளோ பேர் நிற்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதுவரை எத்தனை பேர் என்னப்பா அவங்க உள்ளே விட மாட்டேங்கன்னு மற்ற கட்சியில் போய் சேர்ந்தவனும் எனக்கு தெரியும். யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல தளபதி அவர்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. வர்ற 100 பேரெல்லாம் சேர்க்கறது இல்லை, 100 பேர் வந்தால் 2 பேர் சேர்க்குறாங்க. கரூர் சம்பவத்தை பற்றி பேசுறீங்க இல்லையா? அப்போது ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போனது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே சென்சார் போர்டு இஷ்யூ போனது. ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி போகுது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது பாஜக தாவேக்காவுக்கு பயங்கரமான செக் வைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கூட்டணிக்கு இழுக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் செக் வைக்கிறது எங்கிட்ட வேகாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் செக்கு வச்சுக்கோங்க, அப்படி உங்களுக்கு இஷ்டம்னா. எங்ககிட்ட ஒரு பேக்கேஜும் கிடையாது, நாங்கள் ரொம்ப பியூர் கோல்டு. எங்களை ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. மக்கள் எங்கள் கூட இருக்கிறாங்க. 10 ரூபா பாலாஜியை வேணால் நீங்கள் செக் வச்சு திமுகவை மிரட்டலாம். எங்ககிட்டலாம் உங்கள் செக்கு எந்த பருப்பும் வேகாது. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, நாங்கள் சட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். என்றைக்குமே தளபதி சொல்கிறது அதுதான். கரூர் சம்பவத்தில் அமைதியாக இருக்கும்போதும் சரி, இல்லை ஜனநாயகத்தில் அமைதியாக இருக்கும்போதும் சரி, இல்லை எப்போனாலும் சரி, சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நாங்கள் 100% நம்புகிறோம். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறோம். இதில் அவங்களா நாங்கள் செக் வைக்கிறோம்னு நினச்சா தாராளமாக தனியாக விளையாண்டுக்கோங்க, யார் வேண்டான்னா. நீதிமன்றத்தை நம்பி இப்போ நீதிமன்றமே உங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிடுச்சு. ஆனாலுமே அதுலேயும் பூந்து பாஜக வேலை பார்த்துட்டு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் 2 விஷயம் நம்புகிறோம். மக்கள் மன்றமும் எங்கள் கூட இருக்குது, நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும். இப்போ மறுபடியும் அப்பீல் பண்ணியிருக்கோம்.
அப்பீலுக்கும் அவங்க கேவியட் போட்டிருக்காங்க. என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. என்ன படம் தானே, வேற என்ன? நீங்கள் வந்து மத்திய அரசை காட்டமாக விமர்சனம் கம்பேர் பண்ணிங்கன்னா காட்டமாக விமர்சனம் பண்ணுறது பராசக்தி தான். அதுவே வந்துருச்சு. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி திமுக, அதனால் வந்துருச்சு. இது வந்து அவங்க வந்து அவங்க வந்து 3 ஏற்கனவே திமுக அதிமுக 2 சவாரி பண்ணுறாங்க. இப்போ 3வது சவாரி தேவைப்படுதோ என்னவோ. அது பாஜக அதெல்லாம் யோசிக்காது. எத்தனை சவாரி வேணாலும் பண்ணும். அவ்வளோ கேவலமான கட்சி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களிடம் உங்கள் பருப்பு வேகாது. தொடர்ந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் விஜய் பார்த்து பயப்படுதுன்ற ஒரு பிம்பம் இருந்தது. இப்போ வந்து பாஜகவும் விஜய் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கோன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லையா? இல்லை, அவங்க பயப்படுறாங்க பயப்படல, அதை பற்றியெல்லாம் நமக்கு அபிப்பிராயம் கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சட்ட நடைமுறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நாங்கள் வந்து பிஜேபி அழுத்தம் கொடுத்துச்சு. திமுக அதுதான் இப்போ கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி அழுத்தம் கொடுத்துச்சு, இவங்க போய் அவங்க வந்து சரண்டர் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு. சரணடைய நாங்கள் ஒன்றும் ரெட் ஜெயினில் ஊழல் பணத்தை ரெட் ஜெயினில் இன்வெஸ்ட் பண்ணல. சரணடைய நாங்கள் ஒன்றும் 10 ரூபா பாலாஜி மூலம் காசு கோடி கோடியாக வாங்கி குமிச்சு வைக்கல. சரணடைய நாங்கள் எதுவும் திருவாரூரில் வரும்போது இந்த ஸ்டேஜில் இருந்தோம் இன்றைக்கி இத்தனை லட்சம் கோடியை கொள்ளையடித்து வச்சிருக்கவில்லை. நாங்கள் ஒவ்வொரு பைசாவும் சம்பாதிச்சது. தளபதி அவர்கள் வேர்வை சிந்து நடித்து சம்பாதிச்ச பணத்தில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் எந்த பேக்கேஜும் எங்கிட்ட கிடையாது. யாரும் எங்களை மிரட்ட முடியாது. மக்கள் சக்தி எங்கள் கூட இருக்குது. அதனால் இவன் திமுக பிஜேபி 2த்துக்கும் தக்க பாடம் 2026 கற்றுக் கொடுப்போம். ஓகே, இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த சிபிஐ விசாரணையில் நடந்திருக்கு. அப்படின்னா எந்த தலைவர்களுமே வந்து சிபிஐ விசாரணைக்கு போனால் இல்லை கிளம்பிட்டாரு, போயிட்டாரு, நின்றுட்டாரு, நடந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வராது. அது பெருசாக செய்தியாக்கவும் படாது. ஆனால் விஜய் அவர்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா விஷயங்களுமே அப்டேட் ஆனிச்சு. இதுவே வந்து விஜய்க்கு வந்து இன்னும் பொலிட்டிக்கல் மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறது இவருக்கு இன்றைக்கி இல்லை அன்னையிலேருந்து இருக்குது. இதை நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்றைக்கியாச்சும் எந்த தலைவராச்சும் எங்கே இருந்தாச்சும் கிளம்பி எங்கேயாச்சும் போனால் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா? தளபதி வந்து ஒரு இடத்துல இருந்து கிளம்பினா அவர் மேலே உள்ள எதிர்பார்ப்பு, நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடாட்டாலும் அது அவர் பெரிய உச்ச நட்சத்திரம். நீங்கள் அதை வந்து மதிக்காமல் இருக்க போய் தான் கரூர் சம்பவமே நடந்தது. அவர்கள் வந்து மலேசியாவுக்கு போகும்போது கூட மலேசியா கவர்மெண்ட் ஒரு இடத்த இப்போ லாக் பண்ணிவிட்டு ஒரு ரோடை அவருக்குன்னே விட்டு அதன் வழியாக எல்லாத்தையும் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் வர்ற பர்சன் யார், உண்மையிலேயே அவங்களுடைய செல்வாக்கென்ன, எத்தனை பேர் அவங்கள பார்க்க வருவாங்கங்கெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இந்த கவர்மெண்ட்டோட பிரச்சனை என்னென்னா, நான் என்னமோ வந்து விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துட்டா அவங்களுக்கு அடுப்பணிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அதை சொல்லலை. நீங்கள் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவரை பார்க்க வர்ற பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஏன்னா இதை வந்து ஒரு மேடையில் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கேட்டுக்கிறது ஒன்று தான், எங்கள் தலைவரை எப்படி பத்திரமா கூட்டு வரணும் கூட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் தலைவரை பார்க்க வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எந்த இடத்த மூடணும், எந்த இடத்த திறக்கணும், எந்த இடத்துல வழி பண்ணி விடணும், எப்போ ஆளை நிப்பாட்டணும், எப்போ வண்டியை வரக்கூடாதுன்னு சொல்லணும், எதுவுமே நம்ம கையில் கிடையாது. எல்லாமே அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. அந்த மாவட்ட அதிகாரமும் இல்லை அந்த போலீஸும் தான் அதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணாமல் தவறு பண்ணது அவர்கள். ஆனால் இப்போ டெல்லியிலையும் சரி நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க, பாண்டிச்சேரி போகும்போதும் சரி நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க. இவங்க வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு ஏதோ தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாட்டாலும் அவர் உச்ச நட்சத்திரம், அவரை நோக்கி கூட்டம் வரும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் மீது உள்ள பேரன்பு. ஆனால் வரும்போது எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. இப்போ ரசிகர்கள் வரலாம், பொதுமக்கள் வரலாம், எதிர்கட்சிக்காரன் வரலாம், சதி செய்கிறவனும் வரலாம். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும்? அப்போ அது முடிஞ்ச உடனே அது பின்னாடி போக முடியுமா? அப்போ அது வராமல் பாதுகாக்க கொடுக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை. அவர்கள் கொடுக்க தவறுனாங்க. இதில் வந்து இன்னொரு விதமான விமர்சனமும் வைக்கப்படுது. ஏன்னா வந்து 41 பேர் இறந்ததுக்கான ஒரு சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடிய தாவேக தலைவர் விஜய் வந்து ரொம்ப ஹாயாக ஏதோ ஃபேன் மீட்க்கு போகிற மாதிரி போகிறாரு, ஜாலியாக கையை காட்டி என்ன பண்ணணுன்றீங்க அப்படின்ற ஒரு விதமான இல்லை. என்ன பண்ணணும்? கையை கட்டிட்டு அழுதுகிட்டு போக சொல்லவா? எங்கள் கையில் எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் எதுவுமே இப்போ அங்கே போய் என்ன கேட்க போகிறாங்க? என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல போகிறோம். உங்களுக்கு தான் வந்து கேள்வி கொடுத்தா தான் பதில் சொல்ல முடியும். எங்களுக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு வந்து உள்ள என்ன இருக்கோ அதை சொல்ல போகிறோம். என்ன நடந்ததுன்னு கேட்க போகிறாங்க, சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் சும்மா அவங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு வேலை இல்லை. அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
மக்கள் அவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுப்பாங்க. அதுலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி தளபதி பின்னாடி கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 2.25 கோடி 2.5 கோடி குடும்பம் இருக்குன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஓட்டு. அது இர்ரெஸ்பெக்டிவ். அது திமுக குடும்பம், அதிமுக குடும்பம், காங்கிரஸ் குடும்பம், எல்லா குடும்பத்துலேயும் ஓட்டு இருக்குது. ஏன் இப்போல்லாம் சமீபத்தில் விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் போய் திமுக கூட்டணி அப்படின்னு அப்புறாங்க. ஆனால் அவங்க கேடர்ஸ் எல்லாம் தாவேக்காக தான் போடணும், தாவேக்காக தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். நிறைய கட்சிகளில் இப்போ முன்னாடியெல்லாம் சொன்னாங்க, இந்த ஓபிஎஸ் ஏதோ கேட்டார் அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில், டிடிவி கேட்டார் எல்லாம் சொன்னாங்க. எல்லா இடத்துலையுமே அந்த தலைவர்களுடைய பொலிட்டிக்கல் இது வேறு மாதிரி இருக்குது, தொண்டர்கள் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ தலைவர்கள் எல்லாம் தொண்டர்கள் பேச்சை கேட்டு இந்த சைடு தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. அப்படியே யாருமே வராட்டாலும் தொண்டர்கள் இங்கே தளபதியை நோக்கி திரும்பிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு, நோட்டுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. நோட்டு கொடுத்தீங்கன்னா வாங்கி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். திமுக அடித்த கொள்ளையில் உள்ள காசெல்லாம் இந்த எலெக்ஷனில் செலவாகி ஜீரோ ஆகணும். அவருடைய அதோடு சேர்ந்து அவங்க எம்எல்ஏவும் ஜீரோ ஆகிற நிலைமையை அவர்கள் உணர்வாங்க. இந்த ஜனநாயகன் படத்தில் அந்த ட்ரெய்லர் வெளியாகும் போது ஒரு கடைசியில் ஒரு வசனம் வந்திருக்கும், கொலை பண்ணுறதுக்கா நீங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த சம்பவம் வந்து கரூர் சம்பவத்தை இது நீங்கள் கரூர் சம்பவம் அதான் யார் வேணாலும் என்ன வேணாலும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொதுமக்களும் ரிலேட் பண்ணுவாங்க. அவர் சொன்ன டயலாக்கு, ஏன்டா உங்களெல்லாம் வந்து மக்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கு வர சொன்னால் கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமா வர்றீங்க அப்படிங்கிற அது வந்து அந்த படத்தில் உள்ள சீன். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து இந்த படமுமே வந்து பெரிய, அதாவது ட்ரெய்லர் தான் வந்தது, ட்ரெய்லர் வந்ததை தொடர்ந்தே வந்து பெரும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. ஏன்னா இது வந்து பகவந்த் கேசரியோட காப்பி. ஏன் வந்து விஜய் அவருக்கு கடைசி படம்னா ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா ஒரு இது இல்லையா? ஏன் அப்படி? இது நல்ல படம் இல்லைன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம்? படம் பார்த்துட்டீங்களா? இல்லை சார், தொடர்ந்து வந்து விமர்சனங்களை நீங்கள் பார்த்துருக்கணும். ஏன் வந்து அப்படியே டப் பண்ணி எடுக்கிறீங்க? விஜய்க்காக உங்களால் ஒரு கதை எழுத முடியலையா? ஒரு விஜயோட கடைசி படம்னா மக்கள்கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கணும் மக்களுக்கு அப்படின்னு தளபதி ஒரு ட்ரீம் வச்சுருந்துருப்பார். பகவத் கேசரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலேருந்து மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour தான் இதுக்கு வரும். படம் ஃபுல்லாக இது கிடையாது. அதை ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அது ஒரு ரெஃபரன்ஸுக்கு, அவ்வளோதான். அது ஒரு அது போகிற ஒன்லைன் தான் அது மாதிரி இருக்குமே தவிர, படம் தளபதியோட படம், தளபதி ஸ்டைல் படம். தளபதிக்குன்னு தனி வசனம், தளபதிக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க, பொலிட்டிக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, அடுத்து இந்த கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை அடுத்து என்ன கட்டத்துக்கு சார் போகும்? அடுத்து மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா அடுத்து 2-3 நாள் தளபதி அவர்களுக்கு ஒர்க் இருந்தது, அதை சொல்லிட்டார். இன்றைக்கி விசாரணை நடக்கும்போதே எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் வேணால் ஒரு 1 week கழித்து கூப்பிடுங்க, மறுபடியும் நீங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் போவாருங்க. எங்ககிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சட்டத்தை எப்படி ஃபாலோ பண்ணாலும் 100% ஃபாலோ பண்ணுவோம். அதனால் அவங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் போவோம், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம். திமுக இந்த சிபிஐ விசாரணையில் அம்பலப்பட்டு நிற்கிது இன்றைக்கி. ஆக்சுவலாக அது திமுக அச்சப்பட்டுக்கிட்டு நிற்கி, அம்பலப்பட்டுக்கிட்டு நிற்கி. கண்டிப்பாக அவர்களுக்கு பாதகமாக ஒரு சூழல் தான் வரப்போகுது, பார்ப்போம். தொடர்ந்து தளபடம் தளபதி படம்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். இந்த தடவை ஒருவேளை அதை வந்து எப்படியாவது ட்ராப் பண்ணிடணுன்றதுக்காகவே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்கன்னு ஒரு எடுத்துக்கலாம். தெரியல, எடுத்துக்கலாம் தான். நாங்கள்லாம் அப்படி தான் எடுத்துக்கிறோம். எங்களை வந்து பொங்கலுக்கு எங்கள் தளபதி படம் பார்த்தா அதுதான் எங்களுடைய பொங்கலே. ஆனால் வந்து தளபதி படம் வராமல் பண்ணுறது எங்களுக்கெல்லாம் பெரிய கோவம்தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள தளபதியோட தம்பிகள், தங்கைகள், அக்காக்கள் எல்லாம் செம்ம கோவத்தில் இருக்கோம். செய்ய தான் போகிறோம். ஆனால் ஒன்று, ஜனநாயகன் என்றைக்கு வந்தாலும் கலெக்ஷனும் எங்களது தான், எலெக்ஷன் என்றைக்கு வந்தாலும் எலெக்ஷனும் எங்களது தான். இந்த ஜனநாயகன் இவ்வளோ பெரிய பேசுபொருளானது விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா சார்? இல்லை, அவர் இயற்கையாகவே தளபதியே ஒரு பெரிய மைலேஜ் தாங்க. அவருக்கு நீங்கள் வந்து செயற்கையெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக அதனால் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தளபதினாலே எக்ஸ்ட்ரா தான். பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த பிளாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். என்னைக்கு வந்தாலும் நாங்கள் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம் ஜனநாயகத்தோட. ஓகே சார், சூப்பர். கண்டிப்பாக என்னைக்கு இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார்.